जय श्रीनाथ। कृष्णो रक्षतु नो जगत्त्रयगुरुः कृष्णं नमस्याम्यहं। कृष्णेन अमरशत्रवो विनिहिताः कृष्णाय तुभ्यं नमः। कृष्णादेव समुत्थितं जगदितं कृष्णस्य दासोऽस्म्यहं। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्ण रक्षस्व माम्। बद्धे अञ्जलिनानतेन शिरसा गात्रैः सरोमोद्गमैः कण्ठेन स्वरगद्गदेन नयनेन उद्गीर्न बाष्माम्बुनां नित्यं त्वच्चरणारविन्दपादयुगलध्यानामृतस्वातिनाम् अस्माकं सरसीरुगाक्षसदनं सम्पत्यतां जीवितम्। हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्तक हे गजेन्द्र करुणापारीण हे माधवम् हे रामानुज हे जगत्त्रय गुरु हे पुण्डरीकाक्ष मां हे गोपीजननाथ पालय परं जानामि न त्वं विना। हे नाथ नारायण वासुदेव श्रीकृष्ण भक्त प्रिय चक्रपाणे श्रीपद्मनाभाच्युत कैरवारे श्रीराम पद्माक्ष हरे मुरारे। ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் தக்ஷனது பெண் மக்கள் 60 மரது வம்சம். சுகாச்சாரியார் கூறுகிறார், பரீட்சித், பிரம்மதேவரால் படுத்தப்பட்ட தக்ஷன் தன் மனைவி அசிக்னியிடம் 60 பெண் மக்களை பெற்றெடுத்தான். அவர்கள் தங்கள் தந்தையான தக்ஷனிடம் மிகுந்து அன்பு கொண்டவர்கள். அவர்களில் 10 பெண்களை தர்மதேவதைக்கும் 13 பெண்களை கஷ்யப பிரஜாபதிக்கும் 27 பெண்களை சந்திரனுக்கும் 2 பெண்களை பூதங்களுக்கும் 2 அங்கீரச மகிழ்ச்சிக்கும் கிருஷாசுவருக்கு 2 கன்னிகைகளையும் மீதமுள்ள 4 கன்னிகைகளை தாக்ஷ்யர் என்ற மாற்று பெயருள்ள கஷ்யபருக்கே தக்ஷன் மணம் செய்து கொடுத்தான். பரீட்சித், தக்ஷனது கன்னிகைகள் மற்றும் அவர்களது மக்கட் செல்வங்களின் பெயர்களை கூறுகிறேன். இவர்கள் பரம்பரைதான் இன்று உலகங்களிலும் நிறைந்து காணப்படுகிறது. தர்மதேவனின் மனைவிகள் பானு, லம்பா, ககுப், ஜாமி, விஸ்வா, சாத்யா, மருத்வதி, வசு, முகூர்த்தா மற்றும் சங்கல்பா என்னும் 10 பேர்கள். இவரது குழந்தைகளின் பெயர்களை கேளுங்கள். அரசே, பானுவின் புதல்வன் ரிஷபதேவர், அவரது மகன் இந்திரசேனன், லம்பாவின் மகன் வித்யோதன், அவனது மகன் மேகனன், இடிபோல கர்ஜிப்பவன், ககுப் என்பவளின் மகன் சங்கடன், அவனது மகன் கீகடன். இவனது புதல்வர்கள்தான் பூமியில் உள்ள மலைக்கோட்டைகளின் அபிமானி தேவர்கள். ஜாமியின் பிள்ளை ஸ்வர்கன், அவன் மகன் நந்தி. விஸ்வாவின் மக்கள் விஷுவே தேவர்கள், அவர்களுக்கு மக்கட்பேர் இல்லை என்று கூறப்படுகிறது. சாத்யா என்பவளது மக்கள் சாத்தியர்கள், அவர்கள் மகன் அர்த்தசித்தி. மருத்வதியின் குமாரர்கள் மருத்வானும் ஜெயந்தனும். ஜெயந்தன் பகவான் வாசுதேவரின் அம்சம், அவரை உபேந்திரன் என்றும் அழைப்பார்கள். முகூர்த்தா என்பவளுக்கு காலாபிமானி தேவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் தங்கள் முகூர்த்தங்களில், அதாவது காலங்களில், ஜீவர்களது வினை பயனுக்கு ஏற்ப அந்தந்த பயனை அளிப்பவர்கள். சங்கல்பா என்பவரது மகன் சங்கல்பன், இவனது மகன் காமன். வசு என்பவளது மக்கள் 8 வசுக்கள். அவர்களது பெயர்களை கூறுகிறேன் கேள். துரோணன், பிராணன், துருவன், அருக்கன், அக்னி, தோஷன், வசு, விபாவசு என்பவர்கள். துரோணனது மனைவி அபிமதி, அவளுக்கு மகிழ்ச்சி, துக்கம், பயம் ஆகியவற்றின் அபிமானி தேவதைகளே மக்களாக பிறந்தனர். பிராணனது மனைவி ஊர்ஜஸ்வதி, அவர்களது மக்கள் சகன், ஆயு, புரோஜவன் என 3 துருவன் மனைவியான தரணி பல நகரங்களில் அபிமானி தேவதைகளை குழந்தைகளாக பெற்றாள். அர்கனுடைய மனைவியான வாசனா என்பவள் தர்ஷன் முதலிய பல பிள்ளைகளை பெற்றாள். அக்னி என்கிற வசுவின் மனைவி தாராவை ஸ்வாகா என்றும் அழைப்பார்கள். அவள் திரவிணகன் முதலிய பல பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். கார்த்திகை பெண்டீரால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானும் ஒரு விதத்தில் அக்னியின் புதல்வரே. சிவபெருமானது நெற்றிக்கண் தீப்பொறிகளிலிருந்து பிறந்தவர் ஆதலால் அவரை அக்னிப்பூ, அக்னியில் பிறந்தவர் என்று கூறுகின்றனர்.
அந்த முருகனிடமிருந்து விஷாகன் முதலியவர்கள் தோன்றினார்கள். தோஷனது மனைவி சர்வரியின் வயிற்றில் ஸ்ரீமன் நாராயணனது அம்சாவதாரமாக சிம்சுமாரன் பிறந்தான். வசுவின் மனைவி ஆங்கிரஸ் சிற்பக்கலைக்கு அதிபதியான விஸ்வகர்மாவை ஈண்டெடுத்தாள். விஸ்வகர்மாவின் மனைவி கிருதி சாக்ஷூஷ மனுவை பெற்றாள். இவர்களது மக்கள் விஸ்வே தேவர்களும் சாத்தியர்களும். விபாவசுவின் மனைவி உஷா, அவர்களது மக்கள் யுஷ்டன், ரோஷிஷன், ஆதபன் என்கிற மூவரும். இவர்களில் ஆதபனுக்கு பஞ்சயாமன் பகல் என்கிற மகன் பிறந்தான். அவனால் தான் அனைத்து ஜீவராசிகளும் தங்கள் தங்கள் காரியங்களை ஒழுங்காக செய்கின்றனர். அதிகாலை பிரதோஷம் என்கிற யாமங்கள் சேர்ந்தால் பகலை பஞ்சயாமா என்கின்றனர். இரவை திரியாமா, 3 யாமங்கள் என அழைக்கின்றனர். பூதனின் மனைவியும் தக்ஷனின் மகளுமான சரூபா என்பவள் கோடிக்கணக்கான ருத்ரர்களை படைத்தாள். இவர்களில் ரைவதன், அஜன், பவன், பீமன், வாமன், உக்ரன், ருக்ஷாகபி, அஜைகபாதன், அகிர்புத்னியன், பகுரூபன் மற்றும் மகான் என்கிற 11 பேர்களும் மிகவும் முக்கியமானவர்கள். பூதனின் 2வது மனைவியான பூதையிடம் பயங்கரமான பூதங்களும் விநாயகர்களும் பிறந்தார்கள். இந்த 11 பேரும் பிரதான ருத்ரனான மகானின் அணுக்கத் தொண்டர்கள் ஆனார்கள். அங்கீரஸ் பிரஜாபதியின் முதல் மனைவி ஸ்வதா தேவி பித்ருகணங்களை படைத்தாள். 2வது மனைவியான சதிதேவி அதர்வாங்கிரசம் என்கிற வேத பகுதியையே தனது மகனாக ஏற்றாள். கிருஷிஷாவனது முதல் மனைவி அர்ச்சிஷ், அவள் தூம்ரகேசனை பெற்றாள். 2வது மனைவி திஷனா 4 பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் வேதசிரஸ், தேவலர், வயுனன், மனு என்பவர்கள். தாக்ஷ்யர் என்கிற பெயர் கொண்ட கஷ்யபருக்கு வினதை, கத்ரு, பதங்கி, யாமினி என 4 மனைவிகள். பதங்கி பறவை கூட்டங்களை பெற்றெடுத்தாள். யாமினி என்பவள் ஈசல் பூச்சிகளை பெற்றெடுத்தாள். விடதை என்கிற சுபர்ணை பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாகனமான கருடனை பெற்றாள். அவளது 2வது மகன் அருணன் சூரிய பகவானின் தேரோட்டி. கத்ரு பல நாகங்களை படைத்தாள். பரதகுல திலகமே, கிருத்திகை முதலிய 27 நட்சத்திரங்களின் அபிமானி தேவதைகளே சந்திரனின் மனைவிகள். ஆனால் சந்திரன் அவர்களில் ரோஹிணி என்பவளிடம் மட்டும் அதிகமான காதல் கொண்டிருந்ததால் அவர்களின் தந்தையான தக்ஷன் சந்திரனை சபித்தான். அதனால் அவன் க்ஷயரோகியானான். ஆகவே அவனுக்கு மக்கட்செல்வம் இல்லை. சந்திரன் தன் மாமனாரான தக்ஷனை மறுபடியும் மனம் குளிரச் செய்து தேய்பிரையில் ஒவ்வொன்றாக குறையும் தன் கலைகளை வளர்பிரையில் ஒவ்வொன்றாக வளருமாறு வரம் பெற்றான். இருந்தும் 27 நட்சத்திரங்களிடம் இவனுக்கு மக்கட்பேறு இல்லை. இப்பொழுது அனைத்து மங்களங்களையும் அள்ளித்தரும் கஷ்யப முனிவருடைய மனைவிகளின் பெயர்களை கேள். இந்த உலகிற்கு அவர்களே தாய். அவர்களிடமிருந்து தான் இந்த படைப்புகள் அனைத்தும் தோன்றின. அவர்களின் பெயர்கள் அதிதி, திதி, தனு, காஷ்டா, அரிஷ்டா, சுரஷா, இளா, முனி, குரோதவசா, தாம்ரா, சுரபி, சரமா மற்றும் திமி என்பன. இவர்களில் நீர்வாழ்வன அனைத்தும் திமியின் மாக்கள் குழந்தைகள். பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் புலி முதலிய சரமாவனின் குழந்தைகள். எருமைகள், பசுக்கள் மற்ற இரட்டை குழம்புள்ள அனைத்து ஜீவராசிகளும் சுரபியின் மாக்கள். கழுகு, பருந்து முதலியன தாம்ராவின் மாக்கள். முனியின் மக்கள் அப்சரசுகள். மன்னவா, தந்தசுகம் முதலிய பாம்பு, தேள் ஆகிய நச்சுப்பிராணிகள் குரோதவசாவின் மாக்கள். இளா என்பவளிடம் இருந்து பூமியில் தோன்றும் மரம், செடி கொடிகள் பிறந்தன. சுரசையிடம் அரக்கர்கள் பிறந்தனர். அரிஷ்டையிடம் கந்தர்வர்களும், காஷ்டா என்பவளிடம் குதிரை முதலிய ஒரு குளம்புள்ள பிராணிகளும் தோன்றின. தனுவிற்கு 61 குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் முக்கியமானவர்களின் பெயர்களை கேள். த்விமூர்த்தா, சம்பரன், அரிஷ்டன், ஹயக்ரீவன், விபாவசு, அயோமுகன், சங்குஷிரஸ், ஸ்வர்பானு, கமிலன், அருணன், புலோமா, விஷபர்வா, ஏகசக்கரன், அனுதாபன், தூம்ரகேசன், விருபாக்ஷன், விப்ரசித்தி மற்றும் துர்ஜயன் என்கிற 18 பேர்கள். ஸ்வர்பானுவின் மகளான சுப்ரபையை நமுஷி மணந்தான். நகுஷனது மகனான யயாதி பலம் மிக்கவன். அவன் அசுர ராஜாவான ரிஷபர்வாவின் மகள் சர்மிஷ்டையை மணந்தான்.
தனுவின் மகனான வைஸ்வானரனுக்கு அழகான 4 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் உபதானவி, ஹயசிரா, புலோமா, காலகா என்பவர்கள். இவர்களின் உபதானவியை இரண்யாக்ஷன் மணந்தான். ஹயசிரா என்பவளை கிருது மணந்தான். வைஸ்வானரனின் மற்ற 2 குமாரிகளான புலோமா, காலகா என்பவர்களை பிரம்மதேவரின் கட்டளைப்படி கஷ்யப பிரஜாபதி மணந்தார். இவர்களிடமிருந்து பௌலோமர்கள், காலகேயர்கள் என்ற பெயர் பெற்ற 60,000 தானவர்கள் பிறந்தனர். அவர்கள் போரில் வல்லவர்கள். இவர்களுக்கு நிவாத கவச்சர்கள் என்ற மற்றொரு பெயர்களும் உண்டு. வேள்விகள் செய்வதை இவர்கள் அழித்தனர். ஆகவே பரீட்சித், உனது பாட்டனாரான அர்ஜுனன் இந்திரனை மகிழ்விக்க வேண்டி தனித்து ஒருவனாகவே அவர்களை அழித்தொழித்தார். இது இன்று அர்ஜுனன் சொர்க்கம் சென்றபோது நடந்தது. விப்ரசித்தியின் மனைவி சிம்ஹிகை, அவளது வயிற்றில் 101 குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் மூத்தவன் ராகு. மற்ற 100 பிள்ளைகளின் மொத்த பெயர் கேது. இவர்கள் நவக்கிரகங்களில் இடம்பெற்றனர். இனி அதிதியின் வம்சாவளியை கூறுகிறேன் கேள். இவளது திருவுதரத்தில்தான் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் தேவதேவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தனது அம்சமான வாமனமூர்த்தியாக திருவவதாரம் செய்தது. அதிதியின் குமாரர்கள் விவஸ்வான், அரியமா, பூஷா, துவஷ்டா, சவிதா, பகன், தாத்தா, விதாத்தா, வருணன், மித்ரன், இந்திரன் மற்றும் திரிவிக்ரமனான வாமனமூர்த்தி. இவர்கள் 12 ஆதித்யர்கள் என அழைக்கப்படுவர். விவஸ்வானான சூரியனின் மனைவி சமிக்ஞா மகாபாக்யவதி. அவளது வயிற்றில் ஸ்ரார்த்த தேவதான வைவஸ்வத மனுவும் யமன், யமி என்கிற இரட்டையரும் பிறந்தனர். இதே சமிக்ஞா தேவி பெண் குதிரை திருமேனி ஏற்று சூரிய தேவன் மூலம் இப்புவியில் அஸ்வினி குமாரர்களை பெற்றெடுத்தாள். விவஸ்வானது 2வது மனைவி சாயா என்பவள் சனைச்சரன், சாவர்ணி, மனு என 2 குமாரர்களையும் தபதி என்கிற ஒரு பெண்ணையும் ஈன்றாள். தப்தி சம்பரணனை கணவனாக வரித்தாள். அரியமாவின் மனைவி மாத்ருகை. அவள் வயிற்றில் பிறந்தவன் சர்ஷனி என்கிற குமாரன். அவர்கள் இருவரும் செய்யத்தக்கது செய்யத்தகாதது என்கிற புண்ணிய பாவங்களை நன்கு அறிந்தவர்கள் ஆதலால் பிரம்மதேவர் இவர்கள் வாயிலாகவே மனிதர்களின் அந்தனர் முதலிய 4 வர்ணங்களையும் கற்பித்தார். பூஷா என்பவளுக்கு பிள்ளை பேர் இல்லை. முன்பு தக்ஷ யாகத்தில் சினம் கொண்ட பரமசிவனிடம் பூஷா தன் பற்களை காட்டி சிரித்து கேலி செய்ததால் வீரபத்ரர் இவரது பற்களை உடைத்தார். அன்று முதல் பூஷா மாவு பண்டங்களையே உணவாக கொண்டார். அசுரர்களின் தங்கையான ரசனை என்கிற கன்னிகை துவஷ்டாவின் மனைவி. அவளது வயிற்றில் சன்னிவேஷன், வீரம் நிறைந்த விஸ்வரூபர் என 2 குமாரர்கள் பிறந்தார்கள். முன்பொரு சமயம் இந்திரன் அவமதித்ததால் சினம் கொண்ட தேவகுரு பிரகஸ்பதி தேவர்களிடமிருந்து விலகிச் சென்றார். அப்பொழுது தேவர்கள் தங்கள் பகைவர்களான அசுரர்களின் மருமகனான இந்த விஸ்வரூபரையே தங்கள் குருவாக புரோகிதராக வரித்து கொண்டார்கள். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 6வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் முற்றிற்று. ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். திருப்பானாழ்வார் அருளி செய்த 10 பாசுரங்கள். அமலநாதி பிரான் அடியார்க்கு எண்ணெயாட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுள்ளனே வக்கின்றதே. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அன்புற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிஷாசரரை கவர்ந்த வெங்கனை காக்குத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமெனச் சிந்தனையே. மந்திப்பாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தர வினனையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்தோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. சதுரமாமதில் சூழ் இலங்கை கிரையவன் தலை 10 உதிரவோட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன்
மதுரமா வண்டு பாட மாமயிலாட அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்றுளாகின்றதே. வாரமாய பலவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான். கோர மாதவம் செய்தனன் கொளறியேன் அரங்கத்தம்மான், திருவார மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. துண்டவெண்பிரையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாள் பொழில் சூழ் அரங்க நகர்மேய அப்பன், அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுவாள் வரை முன்றும் உண்ட கண்டங்கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே. கையினார் சுரிசங்கணலாழியர் நீள்வரை போல் மையனார் துளப விரையார் கமல் நீள் முடியன் ஐயனார் அணியரங்கனார் அரவினனை மிசைய மேய மாயனார் செய்யவோய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்துவதே. பரியனாகி வந்து அவுணனுடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்து மலர்முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆழமா மரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாழமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான், கோலமா மணியாரமும் முத்தாமமும் முடிவில் லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. கொண்ட வண்ணனை கோவலனை கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ.